ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமீன். அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான தெரிந்த நல்ல ஒரு வசனம். அல்லேலூயா. எல்லார் வீட்டிலையும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு போர்டு மாட்டி வச்சுருப்போம். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை அதிகமாக நம்ம உச்சரிப்போம். நல்லா தெரிஞ்ச வசனம். சில நேரங்களிலே நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு கூட என்னவென்றால், அப்படியே சில காரியங்களை பாரம்பரியமாக்கி அப்படியே விட்டுருவோம். தெரிஞ்ச வசனம் தானே, தெரிஞ்ச காரியம் தானே அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் அப்படியே அதிலிருந்து கடந்து போகிறதும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது அந்த வசனத்து தேவனுடைய வசனம், சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் எல்லாம் மாறி போகலாம், நம்முடைய மனநிலை வேணால் மாறி போகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆமென். அல்லேலூயா. அந்த நாளினுடைய கூட்டத்துக்காக தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது தேவன் இந்த வார்த்தையை தான் உணர்த்தினார். ஆகையால் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். அல்லேலூயா. ஆகையால் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்றார். அப்போது அதுக்கு மேலே ஆகையால் அப்படின்னா முன்னாடி மேலே ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். மேலே ஒரு காரியத்தை சொல்கிறார். நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லிட்டு தான் ஆகையால் அப்படின்னு முடிக்கிறார் அங்கே. அப்போ முதல் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதல் வசனத்தில் பார்க்கும்போது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவான். அது சொல்லிட்டு, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாகும் கொள்ளை நோய்க்கும் அப்படியே சொல்லிக்கிட்டு தான் கீழே வரார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் கீழே வரார். அதுக்கு கீழே 1-2 காரியங்களை தேவன் நமக்கு சொல்லுகிறதாக அந்த வசனத்தின் மூலமாக நம்ம கவனிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அப்போ முதல் வசனத்தை நம்ம அது டச் பண்ணும்போது தான் மற்ற காரியங்கள், இந்த சங்கீதமே ஒரு பாதுகாப்பின் சங்கீதம் பார்க்குறோம். இந்த சங்கீதம் எப்படிப்பட்ட சங்கீதம்? ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். அப்போது இந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த முதல் வசனத்தில் இருந்து தான் ஆரம்பிக்குது. அது அந்த முதல் வசனத்திலிருந்து தான் அந்த பாதுகாப்பு நமக்கு ஆரம்பிக்குது. அப்போ முதல் வசனத்தை நம்ம கூர்ந்து சரியாக கவனித்து நம்ம கை கொள்ளுவோம் என்று சொன்னால் அது கீழே இருக்கிற பாதுகாப்பு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? கிடைக்க ஆரம்பிச்சிடும். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் மேல் வசனத்தை பார்க்கும்போது முதல் வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்போ அவருடைய செட்டையின் மறைவில் இருக்கிறவர்களுக்கு, அவருடைய சமூகத்தின் நிழலிலே இருக்கிறவர்களுக்கு தேவன் இந்த பாதுகாப்பை கொடுக்கிறார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தேவனுடைய செட்டையின் நிழலிலே, செட்டையின் மறைவில் அவர்களுக்கு வாதை பொல்லாப்பு நேரிடாது. வாதை அது மேலே நிறைய சொல்லப்பட்ட காரியங்களும் கீழே சொல்லப்பட்ட காரியங்களுக்கும் அந்த மேலே முதல் வசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவருடைய மறைவில் இருக்கிறவர்கள், அவர் செட்டையின் நிழலிலே இருக்கிறவர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, கோழி தன் குஞ்சுகளை அணைத்து கொள்ளும் வண்ணமாக உங்களை எவ்வளோ முறை அணைத்து கொள்ள நான் ஆசையாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போனது அப்படின்றார். எருசலேமை பார்த்து சொல்லும்போது சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்திட்டு வரும்போது எது பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா அவர் சமூகம் தான் பாதுகாப்பு. அவர் அக்னி ஸ்தம்பம் தான் பாதுகாப்பு. அவருடைய மேக ஸ்தம்பம் தான் பாதுகாப்பு. அவர் கூட வந்தது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அப்போ அவருடைய சமூகத்தின் நிழலிலே, அவருடைய செட்டையின் மறைவிலே நாம் இருக்க வேண்டும். ஒரு கழுகு, நீங்கள் அந்த பறவைகளை எல்லாம் பாருங்கள், அது குஞ்சு ஆன உடனே அது என்ன செய்கிறது, முட்டையிலேருந்து அது குஞ்சு வெளியில் வருது, வந்த உடனே அது எங்கே போகுது, நேராக தாயின் இடத்துல போகுது. தாய் என்ன செய்கிறது, அந்த ரெக்கையை விரிக்குது, அதுக்குள்ளே அந்த என்ன செய்கிறது, உள்ளே இருக்கிற அந்த சிறகுக்குள்ளே போய் அது அப்படியே மறைந்து கொள்ளுது, சுத்தமாக தெரிய மாட்டேங்குது உள்ளே இருக்கிறது. எதற்காக அப்படின்னு சொன்னால், வெளியிலிருந்து வருகிற எதிரியை வரும்போதெல்லாம் எங்கே தான் நேராக ஓடி வருது சொல்லுங்க, எங்கே ஓடி வருது? தாயின் இடத்துல ஓடி வருகிறது. அப்போ இந்த செட்டையின் மறைவை விட்டு அது வெளியில் போகும்போது, அதான் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லும்போது சொல்லிட்டாரு, கோழி தன் குஞ்சுகளை அணைத்து கொள்ளும் வண்ணமாக உங்களை எவ்வளோ முறை நான் அணைத்து கொள்ள ஆசையாக இருந்தேன், உங்களுக்கோ எப்படி ஆயிடுச்சு, மனதில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார்.
சொல்கிறது நல்லா கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, நமக்கு தேவனுடைய அந்த பாதுகாப்பில், அந்த செட்டையின் மறைவில் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பின் அந்த செட்டையின் மறைவில், அந்த சமூகத்தில் அவரோடு பயணிக்கிற ஒரு அனுபவம், அவரோடு கூட நாம் இருக்கிற ஒரு அனுபவம், தேவனோடு கூட நாம் எப்பொழுதுமே இருந்தோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். ஆமென். சொல்றது புரியுதுங்களா? ஹல்லேலூயா. எப்போ நம்ம பாதுகாப்புக்குள்ளிருந்து வெளியில் வருகிறோமோ நமக்கு ஒரு விடுதலையை தருகிறார், நமக்கு ஒரு அற்புதங்களை செய்கிறார். அப்போது அவரை அறிந்து நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் வந்துவிட வேண்டும். எங்கே வந்துடணும்? பாதுகாப்புக்குள்ள. அவருடைய பாதுகாப்புக்குள்ள, அவருடைய செட்டைக்குள்ளேயே இருக்கணும். அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய செட்டையை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பிரச்சனையே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சமூகத்தை விட்டு போகிறதுனால தான், அவருடைய பிரசன்னத்தை விட்டு போகிறதுனால தான். ரட்சிப்பு அவருடைய நமக்கு அவருடைய பாதுகாப்பு தெரியுங்களா? நமக்கு கொடுத்த ரட்சிப்பு பாதுகாப்பு, அவருடைய வார்த்தை நமக்கு பாதுகாப்பு, அபிஷேகம் பாதுகாப்பு, விசுவாசம் பாதுகாப்பு, சபை பாதுகாப்பு, சபை ஐக்கியம் பாதுகாப்பு, சகோதரத்துவம் நமக்கு பாதுகாப்பு. அப்போ இந்த பாதுகாப்புகளை விட்டு விட்டு வெளியில் போக போக தான் நமக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா பொல்லாப்பு நேரிடுகிறது. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் கீழே நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து அந்த உங்களுக்கு அந்த தலைப்பை நான் சொல்லிட்டு நான் செய்திக்குள்ளே போகும்போது உங்களுக்கு சரியாக விளங்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்ல சத்தமாக கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, அந்த பாதுகாப்பு தான் இன்றைக்கு முக்கியம். இன்றைக்கு இதை நீங்கள் தெளிவாக எரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நான் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே, அந்த செட்டையின் மறைவுக்குள்ளேயே நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான வழிநடத்துதலுக்குள்ள இப்போ நம்ம தேடி வந்திருக்கிற நோக்கம் என்ன? எனக்கு விடுதலை வேணும், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு நன்மை வேண்டும். இயேசு இன்றைக்கும் செய்கிறார். ஆமென். அப்போ இன்றைக்கு இதிலிருந்து நம்ம எல்லாமே தேவை. ஒரு சுகம் மாத்திரம் இல்லை, ஒரு குடும்பத்தில் விடுதலை தேவை, ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவை. சொல்றது புரியுதுங்களா? அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்தில் தேவைப்படுது. அப்போ இந்த பாதுகாப்பிலிருந்து இந்த வேலி, அந்த பாதுகாப்புன்னு சொன்னாலே நமக்கு ஆண்டவர் மாத்திரம்தான். அந்த அதாவது நம்ம ஏற்கனவே பிரச்சனைக்குள்ள இருந்தவர்கள், அந்த பிரச்சனையிலே நம்ம மடிந்து போக வேண்டியவர்களை தேவன் கிருபையாய் நம்மை ரட்சித்து என்ன செய்கிறார்? பாதுகாப்புக்குள்ள கொண்டு வருகிறார். அப்போ எப்போ ஒருவன் இந்த பாதுகாப்பை மறந்து விட்டு வெளியில் போக ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது பிரச்சனையாக மாறிடும். சில நேரம் என்ன செய்கிறோம்? நாம் பாதுகாப்பை விட்டு வெளியில் போகிறோம். சில நேரம் நம்மகிட்ட இருக்கிற தவறை கண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் விலகி போறார். சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. சொல்றது நல்லா கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. சில நேரம் நம்மளுடைய தவறினால என்ன நடக்குது? சம்பவம் நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? விட்டு விலகி போகிறார். சில நேரம் நாமவே என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய பாதுகாப்பை விட்டு வெளியில் வந்துடுறோம். சொல்றது நல்லா கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள் செய்தியே கவனமாக இந்த வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வேண்டியது 91 இருக்கிற அந்த பாதுகாப்பு அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் என்று கிறிஸ்துவுக்கு நான் விசுவாசித்து இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா. பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக காண முடியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது இல்லாமல் நம்ம சும்மா ஏதோ ஒன்று அப்படியே அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறாருன்னெல்லாம் சொல்லிட்டு போனால் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதான் நான் சொன்ன போலியாக இருக்கும். அதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதம், மெய்யான அற்புதம். ஆமென். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அற்புதம் நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே நான் உங்களிடத்தில் பேசினேன். திரும்பவும் ஆண்டவர் அதையே தான் எனக்கு வலியுறுத்துகிறார். நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதம், நமக்கு கிடைக்கக்கூடிய சுகம், எனக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், எனக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு எதற்கு? உலகத்தில் போய் வாழ்வதற்கா? இல்லை வேற எங்காவது போய் நம்ம அனுபவிக்கிறதற்கா? இல்லை, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளேயே இருப்பதற்கு. ஆமென். அவர் ரட்சிப்பில் நிலைத்திருப்பதற்கு, அவர் அபிஷேகத்தில் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பதற்கு, சபையில் நிலைத்திருப்பதற்கு, சொல்லுங்க, சகோதரத்துவத்தில் நிலைத்திருப்பதற்கு, ஐக்கியத்தில் நிலைத்திருப்பதற்கு, கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்னா அந்த ரட்சிப்பையே நம்ம கொடுக்கிறார், அந்த அற்புதத்தையே செய்கிறார்.
அதனால தான் சொன்ன 38 வருடம் வியாதி உள்ளவனை குணமாக்கிட்டு அவனை போய் 2வது சந்திக்கும் போது அவன் இயேசுவே யாருன்னு தெரியாத மாதிரி இருக்கிறான். அப்போ தான் சொல்கிறார், உனக்கு அதிக கேடொன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே அப்படின்றார். ஒரு ஸ்திரியை சொல்கிறாரு, நான் உன்னை ஆக்கடிக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, ஆனால் இனி பாவம் செய்யாதே அப்படின்றார். என் சட்டைக்குள்ள இருன்றார், என் பாதுகாப்புக்குள்ள இருன்றார். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய விடுதலை, இதில் ஒரு தீர்மானமான ஒரு தெளிவான ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துட்டா போகுது. கர்த்தருக்காக நான் வாழ்வேன், என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னுடைய தொழிலில், என்னுடைய சரீரத்தில், எல்லாத்துலையும் எனக்கு ஒரு பெரிய அற்புதம் தேவை அப்படின்னு விரும்புனீங்கன்னா கர்த்தருடைய பாதுகாப்புகளின் சந்தோஷம், நிறைவு எல்லாம் கொடுத்துருக்கிறார். அவரையே கொடுத்துருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இவ்வளோ காரியங்களை கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அப்போ இதை அறியாமல் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை. ஏவாளுக்கு, ஆதாம் ஏவாளுக்கு தோட்டத்தில் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை காட்டிலும் இன்னொன்று மேலே ஒரு இச்சை. சொல்றது புரியுதுங்களா? அப்போ நமக்கு ஒன்று இல்லாத ஏதாவது ஒன்று பார்க்கும்போது ஒரு ஆசை, ஒரு இச்சை. நல்லா கவனிக்கணும் எல்லாரும். பிரைஸ் எல்லாம். இது நான் எப்போவுமே சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் சொல்கிறேன். பிரசங்கமாக நீங்கள் மேலோட்டமாக கேட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள மாற்றம் வரவே வராது. ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். நீங்கள் ஒரு செய்திக்கு அர்ப்பணிச்சிங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தையின்படியே உங்களை தொடர்ந்து நடத்துவதற்கே என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்கிறத நான் சொல்கிறேன், கீழ்ப்படிச்சிட்டிங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அப்படியே உங்களுக்கு உரிமையாகிட்டே தான் இருக்கும். வேறு எதுவுமே நீங்கள் செய்ய தேவையே இல்லை. அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா போதும். கர்த்தர் உங்களை அருமையாக நடத்திட்டு வர ஆரம்பிச்சிருவார். அழகாக சபையை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீங்களோ அவங்களெல்லாம் மகிமையாக நடத்த ஆரம்பிச்சிருவார். சொல்கிறது புரியுதுங்களா? இல்லை லோய்யா கைசலா. அப்போது அந்த அந்த காரியத்தில் பிரியமானவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தை விட்டு. அப்போ அந்த பழத்தை அதுதான் அவளுக்கு பெருசாக தெரியுது. நல்லா கவனிக்கணும். ஏவாளுக்கு எது பெருசாக தெரியுது? இவ்வளவு வச்சிருக்கிறாரு, அது ஒன்னே தொடாதுன்னு சொன்னால் அங்கே தான் போகிறான். சொல்றது புரியுதுங்களா? அப்போ தன் ஜீவனையே உனக்காக கொடுத்தாரு. பரலோகத்தில் பெரிய மகிமையான ஒரு வாசஸ்தலத்தை உனக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த உலகத்தில் உனக்கு எல்லா பாதுகாப்பையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதை விட உனக்கு உலகத்தில் ஏதோ ஒன்று உருப்படாத ஒன்று, உன்னை அழிவுக்கு ஏதுவாய் நடத்துகிற ஒரு காரியம் தான் நமக்கு சந்தோஷமாக போயிடுது சில நேரம். சொல்றது புரியுதுங்களா? இங்கே இருக்கிறத விட அங்கே அதிகமாக போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுறதை விட டிவியில், சீரியலில், நாடகத்தில், சினிமாவில், செல்லில், நண்பர்களோட. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கரங்களை வைத்து நல்லா சொல்லுங்க. மற்ற காரியங்கள்ல, மற்ற விஷயங்கள்ல. பிரைஸ் எல்லாம். அப்போ ஒரு சமூகத்துக்குள்ள இருந்து நம்ம அந்த பாதுகாப்புக்குள்ளேயே இருந்து போகும்போது கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்த ஒரு வல்லவராக இருக்கிறார். சிம்சோன் பாருங்க, அவனுக்கு இருக்கிற பலம், அவனுக்கு இருக்கிற பராக்கிரமம், அவனுக்கு இருக்கிற வல்லமை பெருசு, எல்லாம் கொடுத்து வச்சிருந்தார். அவனை கண்டா எல்லாரும் அஞ்சி நடுங்குவாங்க. பெலிஸ்திய கூட்டமே அஞ்சும். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? பெலிஸ்திய கூட்டமே என்ன செய்யும்? அஞ்சி நடுங்கும். இவ்வளவு ரைட்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவன் ஒண்ணுமே இல்லாத ஒரு அற்பமான ஒரு காரியத்துக்காக என்ன செய்கிறான்? அவ்வளோ வலிமையான தன்னுடைய அபிஷேகத்தை தேவன் தன்னை என்ன சிம்ம சொப்பனமா இருந்தான் பெலிஸ்தியர்களுக்கு. அவன் அப்ப அதை இழந்து போறான் பாருங்க அவன். சொல்றது புரியுதுங்களா? அப்ப இவர்கள் தான் என்ன செய்தார்கள்? பாதுகாப்பை விட்டு என்ன செய்யறாங்க? யூதாஸ் இவர்கள் எல்லாம் பாருங்க பாதுகாப்பை விட்டு வெளியே போறாங்க. ஆகான் மூலமா ஆயி பட்டணத்தில் பாருங்க, அவர்களுடைய தவறினால ஆண்டவர் அவர்களை விட்டு போனார். அதனால என்ன வந்துச்சாங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன வந்தது? அவர்களுக்கு பாதிப்பு வந்தது. சொல்றது நல்ல கையை வைத்து சொல்லு. அப்ப இன்றைக்கு நல்ல தெளிவாக கேளுங்க. சபையார், தேவனுடைய பிள்ளைகள், நீங்க புதிதாக கூட வந்திருக்கலாம். இந்த சத்தியத்தை கவனமாக கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எந்த காரியத்தில் கவனமாக இருக்கணுமோ அதில் கவனமாக நம்ம இருந்து ஆண்டவரோடு இருந்துட்டேன்னு சொன்னால் போதும். கர்த்தர் எல்லா விதத்தில் நம்மை பாதுகாத்து கடைசி வரைக்கும் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? எல்லாமே எதிர்பார்ப்போம், அவரோடு இருக்கிறதுக்கு எதிர்பார்க்க மாட்டோம். அவர் எதிர்பார்க்கறதே அதுதான், என்னோடு இருக்கணும். சொல்லுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே என்னங்க? மனிதன் எதுக்குங்க சிருஷ்டித்தார்? தன்னோடு இருக்கிறதுக்கு தான் சிருஷ்டித்தார். இயேசு எதுக்கு வந்து ஜீவனை கொடுத்துட்டு போனார்? மறுபடியும் அந்த உலகத்தில் மனிதன் தேவனோடு இருக்கவும், நித்திய ஜீவனில் நித்தியமாக நாம் அவரோடு இருக்கவும் தான் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி கொடுத்தார். அவர்
புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட பாதுகாப்புகள் சில நேரம் நாம விட்டு விலகி போறோம், சில நேரம் சொல்லுங்க நம்முடைய தவறினாலே தேவனே விலகி போகிறார். அப்போ நமக்கு இந்த பாதுகாப்பு போயிடுது. என்ன பாதுகாப்பு போயிடுதுன்னா, முதல்ல நீங்க 3வது வசனத்தை வாசிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆமா, பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை என்ன செய்வார்? தப்புவிப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்களேன். அப்ப தேவன் நம்மை பாலாக்கும் வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிக்கிறவர். அப்போ சில நேரம் நம்ம ஏன் கண்ணில போய் மாட்டிக்கிறோம்? சொல்லுங்க. ஹலோ, புரியலையா உங்களுக்கு? சத்துரு எவ்வளவு கண்ணிகளை, எவ்வளவு விரோதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் அவனை உங்களை அகப்படுத்துவதற்கு, அதில் அகப்படாமல் நம்ம இருக்கணும்னு சொன்னால் ஒரு பிரசன்னத்துக்குள்ளேயே இருந்தால் நீங்கள் இருக்கலாம். விளங்குதா? புரியுதுங்களா இல்லைங்களாங்க? அப்போ அவன் கண்ணியில் ஏன் மாற்றோம் அப்படின்னா, நாம் என்ன செய்கிறோம்? சில நேரம் பாதுகாப்பை விட்டு நாமளா வெளியில் போகிறது உண்டு. இல்லைன்னா நம்ம தவறுனால என்ன செய்கிறோம்? அவன் ஏதோ ஒரு பாவத்தை கொண்டு வந்து முன்னாடி போடும்போது அந்த பாவத்தை செய்கிறதுனால என்ன நடக்குது? கண்ணில் அகப்படுகிறோம். சொல்றது புரியுதாங்க? இந்த வசனம் நிறைவேறாமல் போவதற்கு காரணம் என்னன்னு சொல்றேன். அப்ப இதுக்கு நீங்க முதல் வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா போதும். நீங்க செய்தி கேட்கும் போது எப்பவுமே நமக்கு உங்களுக்கு என்னன்னா, வாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு ஆமேனா அல்லேலூயா, ஓ ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்ப இதுக்கு என்ன தேவைன்றது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை நீங்க அதை மட்டும் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா போதும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கரங்களை வைத்து நல்லா சொல்லுங்க. ஆனால் நம்மளோட மென்டாலிட்டி, மனிதனுடைய மனநிலையை என்ன தெரியுங்களா? ரொம்ப பொதுவாக சொல்கிறேன், அது வரவே வராது. உடனடியாக எனக்கு ஒரு இது அதுதான் அப்படி தான் எதிர்பார்ப்பான். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை செய்தோம்னா நமக்கு நடக்க வேண்டியது தானா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க, இந்த பாதுகாப்பை விட்டு நாம் வெளியில் போவதனாலையோ அல்லது பாவம் செய்வதனால தான் வேடனுடைய கண்ணிக்கு சில நேரம் அகப்படுறோம். இந்த வசனம் நிறைவேறாமல் போகுது. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? வேறொன்றைய கண்ணிக்கும் பாலாகும் அவர் தப்பி வைக்கிறார் நம்மளை. அப்ப எங்க இருக்கணும்? எங்க இருந்தா நமக்கு பாதுகாப்பு? வேடன் சத்துரு உனக்கு எவ்வளவு விரோதமான கண்ணியை அவன் கொண்டு வந்தாலும் நீ அகப்படாம பாதுகாக்கப்படலான்னு சொன்னா நீ எங்கேயே இருக்கணும்? சத்தமா சொல்ல மாட்டீங்களே. எங்கேயே இருக்கணும்? அவருடைய செட்டையின் மறைவிலேயே நீங்க இருந்தா இந்த பாதுகாப்பை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சொல்றது புரியுதுங்களாங்க? இரண்டாவது, நீங்க அடுத்த காரியத்தை பாருங்க. இரண்டாவது காரியம் வாசிங்க பார்ப்போம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அடுத்து, இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர். இல்ல அந்த வசனத்தை திரும்ப படிமா. 5:6 வாசிங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அன்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய்ன்றார். நல்லா கவனிக்கிறீங்களா? சத்தமா கரங்களை வைத்து சொல்லுங்க. மேல் வசனத்தை பார்க்கிறோம். வேடனுடைய கண்ணிக்கும், இப்ப எல்லாம் என்ன நோய் உலகத்தில் நடமாடிட்டு இருக்கு? சொல்லுங்க. கொள்ளை நோய் தான் நடமாடிட்டு இருக்கு இல்லையா? கொள்ளை நோய்கள் வருது. அப்ப இதுக்கு பாதுகாக்கப்படணும்னா நம்ம எங்க இருந்தா பாதுகாக்கப்பட்டுருவோம்? தேவனுடைய சமூகத்தில் பிரசன்னத்துக்குள்ள, அவருடைய வழிநடத்துதலுக்குள்ள, அவருடைய ஆளிகைக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா பாலாகும் கொள்ளை நோக்கி நம்மை தப்புவித்து காக்கிறவர் தான். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? வேடனுடைய கண்ணி, அதான் சொன்னேன். அவன் என்ன ஒரு விஷயத்தை, சிம்சன் முன்னாடி ஒரு கண்ணியை கொண்டு வந்து போடுறான், ஏவாள் முன்னாடி ஒரு பழத்தை கொண்டு வந்து போடுறான். அப்போ இவங்க அந்த பாதுகாப்பிட்டு என்ன செய்யறாங்க? வெளியில போறாங்க. ஆகான் முன்னாடி ஒரு இச்சையை கொண்டு வந்து போடுறான். எப்பா பாபிலோன் வஸ்திரம்லாம் நல்லா அருமையா இருக்கு, விலை உயர்ந்த பொருள் எடுத்து பதுக்கி வையேன்றான். சொல்றது புரியுதுங்களாங்க? தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்ன ஒரு காரியத்தை என்ன செய்தாரு? தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்ன ஒரு காரியத்தை அவர் என்ன செய்யறாரு?
அவர் கீழ்ப்படியாமல் ஆகான் எடுத்து பதுக்கி வைக்கிறதுனால ஒன்றுமே நடக்கலை. அவங்க அடுத்தது யுத்தத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு சின்ன பட்டணத்தில் போய் அடி வாங்கிட்டு ஓடி வராங்க. அப்போது யோசுவா போய் அழுது கேட்குறாரு, ஆண்டவரே என்ன இது அப்படின்னா. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே பாவம் இருக்குது அப்படின்றாரு. அதனால நான் உங்களோட வரல. ஹலோ, சத்தமாக சொல்லுங்க. அப்போ சில நேரம் நம்ம அந்த வேடனுடைய கண்ணில் அகப்பட்டு நம்ம சிக்குண்டு நம்ம சிரமப்படுவது, சிம்சோனுடைய கண் பிடுங்கப்பட்டது, ஆதாம் ஏவாள் வெளியில் துரத்தப்பட்டார்கள், அந்த இடத்துல ஆயி பட்டணத்தில் போய் இவர்கள் அடி வாங்கி கொண்டு வருவது, சில நேரம் சில வியாதிகளில் சில கொள்ளை நோய்களை நம்ம மாட்டிக்கொள்வது, இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பை விட்டு நம்ம வெளியில் போகிறதுனால. வெளியில சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை அப்படி இப்படி இருந்தால் கூட என் பாதுகாப்புக்குள்ளே வந்துருங்கன்றார். உங்களுக்கு இந்த பாதுகாப்பை நான் தருவேன், இந்த உலகத்தில் எல்லா பாதுகாப்பையும் நான் தருவேன் தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார் உங்கள்கிட்ட. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சில நேரம் இப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம், தெரியல நான் ஆண்டவரை தேடி இருக்கிறேன், நம்மளை அறியாமல் சத்துரு கொண்டு வருகிற சில வஞ்சகமான சூழ்நிலையில் நம்ம என்ன போயிடுறோம், அவருடைய கண்ணியில் அகப்பட்டுறோம், அவருடைய காரியத்தில் அகப்பட்டுறோம். அடுத்தது பார்க்குறோம், பயப்படாது இருப்பாயின்னு சொல்லப்பட்டிருக்குது. நிறைய இடத்துல ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதிகமாக வாழ்க்கையில் பயம் இருக்குது நிறையா பேருக்கு. எதிர்காலத்தை குறித்தெல்லாம் என்ன செய்யுது, நிறைய பேருக்கு பயம் இருக்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன இருக்கு, சொல்றது புரியுதாங்க? ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க பயம் வராது. நல்ல சத்தமாக சொல்லுங்க. அதாவது பயத்தில் 2 வித, தைரியத்தில் 2 விதம் இருக்குது. இந்த உலக பிரகாரமாக அது ஏடா அப்படின்றது வேற. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி இது அதே ஒரு சாத்தானுடைய ஆவி தான். ஏவன் என்ன பண்ணா என்ன நடந்தா என்ன அப்படின்ற மாதிரி பாருங்க, அடிக்கிறதும் கொள்றதும் திருடுறதும் எதையும் தப்பு செஞ்சுட்டு தைரியமாக உலாத்துறதும் சுற்றுறதும் அது வேற ஆவி. ஹலோ, தேவ ஆவினாலே தைரியமாக இருக்கிறது வேற. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க, சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ பேதுருக்கு எதன் மூலமாக அவனுக்கு தைரியம் வந்துச்சு? தேவ ஆவியின் மூலமாக தான் பேதுருக்கு பலன் வருது. தேவ ஆவியின் மூலமாக தான் பேதுருக்கு தைரியம் வருது. சொல்றது புரியுதுங்களாங்க? வேறு விதத்தில் அவனுக்கு என்ன செய்யல, தைரியம் வரல. சங்கீதம் 27 சங்கீதக்காரன் தாவீது அவ்வளோ அழகாக சொல்றார். வாசிங்க, 1-3 வரைக்கும் ஒரு வசனம் வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 27 1-3 வரைக்கும். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்கள் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். பயப்பட மாட்டேன்றார் தாவீது. சொல்லுங்க அல்லேலூயா. எதற்கு பயப்படுவேன்? ஒரு பெரிய பாளையமே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்றார். இன்னைக்கு நிறைய பயம் வருது. சொல்லுங்க, மரண பயம் வருது, எதிர்காலத்தை குறித்து பயம் வருது. சொல்லுங்கம்மா. இல்லை நான் பயப்படுறதே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் சத்தமாக ஒரு அழியில சொல்லுங்க. பயமே வாழ்க்கையில் சுத்தமாக கிடையாது அப்படின்ற ஒரு அழியில சொல்லுங்க பார்ப்போம். ஹலோ, அப்போ ஏதாவது ஒன்றுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம், பயந்துட்டே இருக்கிறோம். ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், ஏதோ உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அந்த காரியத்தை குறித்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. திரும்ப இப்படி நடந்துருமா, அப்படி ஆயிடுமா, அதாயிடுமா, ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் பிரச்சனை தான். ஹலோ, திரும்ப இப்படி ஆயிடுமா, திரும்ப அப்படி ஆயிடுமா. அப்போ செட்டையின் மறைவிலே தேவனுடைய சமூகத்துக்குள்ள இருந்தால் அந்த பயம் என்ன செய்யாது, சத்தமாக கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள இருந்தீங்கன்னா பயம் வராது. நமக்கு இப்போ பாருங்க, இந்த லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே என்ன வருது, மாம்சீகத்தில் இருக்கிற நமக்கு எல்லாத்துக்கும் லேசாக அந்த ஒரு இது தட்டும், ஐயோ என்ன அப்படின்னு. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்தவுடனே ஆவியானவர் நம்ம தைரியப்படுத்துகிறார். ஒரு தைரியமாக ஒரு பலன் வந்தவுடனே நம்ம பாட்டுக்கு என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், நம்ம பாட்டுக்கு நம்ம காரியத்தை செய்கிறோம். ஆனால் கர்த்தர் மகிமை எல்லா காரியத்தையும் அவரே நடத்த ஆரம்பிச்சிடுறார். இந்த பயம் என்ன செய்யும், இந்த பதட்டம் என்ன செய்யுது, உங்களை வேற ஏதாவது ஒன்று செய்ய வச்சிரும். சொல்றது நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பயமும் பதட்டம் என்ன செய்ய வைக்குது, ஏதாவது ஒரு காரியத்தை நம்மளை செய்ய வச்சிரும், தவறான முடிவெல்லாம் எடுக்க வச்சிரும், தவறான காரியங்களை செய்ய வச்சிரும். சொல்றது புரியுதுங்களா? ஆனா நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள இருந்து பாருங்க, தேவனுடைய செட்டையின் மறைவுக்குள்ள இருந்து பாருங்க, என்ன நடக்காது.
சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன நடக்காது? பயம் வரவே வராது. எதை குறித்தும் இது சரியா நடந்துருமா, அது அப்படி ஆயிடுமா, இது ஒழுங்கா வருமா, இது இப்படி ஆகுமா அப்படின்ற அந்த பயமே நம்ம மனசுல தட்டாம போயிடும். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்ற ஒரு பெரிய தைரியம் நமக்குள்ள யார் தருவா? தேவ சமூகம் தான் தரும். தேவனோடு வாழ்ந்தவர்கள் மாத்திரம்தான் அப்படி தைரியமா வாழ்ந்திருக்கிறாங்க. ஆமென். இப்ப பாருங்க, இப்ப தாவீது விஷயத்தை நிறைய இடத்துல சொல்லலாம். நான் பயப்படேன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது கூட பாருங்க, சவுல்கிட்ட தேவாவி இல்லாதனால பயந்து ஒதுங்கி நிற்கிறான். இவன்கிட்ட தேவாவி இருந்தாலும் சின்ன பையனா இருந்தாலும் தைரியமா போய் முன்னாடி நிற்கிறான். ஆமென். எதுக்குமே பயம் வராது. பிசாசை கண்டு பயம் வராது, அமாவாசை கண்டு பயம் வராது, பௌர்ணமி கண்டு பயம் வராது, நம்ம ஏதோ இருக்கணும் விழுந்த பாவத்தில் விழுந்துருவோமா அப்படின்னு பயம் வராது. அழிலே சொல்லுங்க பாப்போம். நாளைக்கு குடும்பம் சரியா நடந்துருமா, அது ஒழுங்கா போயிடுமா, இது ஒழுங்கா போயிடுமா, நிறைய பயங்கள் இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாயிடுமா, வேற மாதிரி சூழ்நிலை ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் தட்டுதுனாவே தேவ சமூகத்துக்குள்ள குறைஞ்சிருக்கிறோன்னு அர்த்தம். நீங்க தேவ சமூகத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அதிகமாக ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்து கர்த்தருடைய காரியங்களை சரியா கேட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா பயம் தானா நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அந்த அந்த பயப்படுத்துகிற ஆவி என்ன பண்ணிடும்? விலகி போயிடும். நம்ம பாட்டு பாடலாம், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே, என்னை பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே, சேர்ந்து பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே, பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே, சார்பில் யார் இருக்கிறா? பயமில்லை பயமில்லை, இந்த தைரியம் வந்துருச்சுன்னா பயமே வராது. எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாய் கலக்கமே எனக்கில்லையே. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே, எனக்கா யுத்தம் செய்வார் பயமில்லை. மோசே அதான் சொன்னார். அவ்வளோ பெரிய பார்வோன் சேனை பின்னாடி துரத்திக்கிட்டு வருது. மோசே ஒரு நபரால் மட்டும் 5 லட்சம் புருஷர்களால் தைரியமாக இருக்க முடியலங்க. ஹலோ, அவங்க பெரிய இராணுவ கூட்டம் வரட்டும், நம்மளும் ஒரு பெரிய கூட்டம் தானே இருக்குன்னு இவங்களுக்கு தைரியம் வரல. ஆனால் ஒத்த மோசேக்கு தைரியம் வருது. ஏன்னா அவன் தேவனோடு கூட இருக்கிறவன். இன்னைக்கு ஆண்டவர் அதான் உங்கள்கிட்ட தெளிவாக பேசுகிறார். இன்னைக்கு சபையை அதுக்குள்ளே தான் வர சொல்கிறார். ஹலோ, இன்னைக்கு எதுக்குள்ளே வரணும்? தேவனோடு இருக்கிறது. தேவனோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் செட்டையின் மறைவில் இருக்கிறது போல், அவர் பாதுகாப்புக்குள் இருக்கிறது போல, ஜெபம் வேத வாசிப்பு, அவரை விட்டு பிரிக்கும் எந்த காரியம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. அதான் தேவனோடு இருப்பதே. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, இச்சைக்கு இடம் கொடுத்து, சுயத்துக்கு இடம் கொடுத்து, உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்து, நம் விருப்பத்துக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்து தேவனை விட்டு வெளியில் போகிறது. நம்மளே வெளியில் போகிறோம். இல்லை சில நேரம் இவன் என்ன ஒன்றும் யோசிக்க மாட்டான், ஒழுங்காக இருக்கிறான்னு அவன் கொண்டாந்து ஏதாவது போடுவான். ரெண்டையும் ஜெயிக்கத்தக்க பலனை ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து தருவார். ரெண்டையும் ஜெயிக்கணும். நமக்கு அறிவு வேணும். எனக்கு தேவன் தான் தேவைன்னு சொல்லணும். சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அப்ப கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு என்ன வராது? பயம் வராது. பயமே இல்லை. ஆண்டவர் சொல்றார் பயப்படாதே. நிறைய முறை தான் சொல்றாங்க. 365 நாளைக்கு 365 வார்த்தை இருக்குன்னு சொல்றாங்க. தாவீது அதிக இடத்துல சொல்லிக்கிறார் பயப்பட மாட்டேன். இந்த சிக்லாகில் வந்த பிரச்சனையில் பாருங்க, எல்லாரும் அவன் ஒரு வாஸ் அவுட் அவங்க ஆளுகளை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கூட இருந்த 400 பேர் என்ன செய்யறாங்க? கல் எடுத்து அடிக்க நிற்கிறாங்க. ஒத்த மனிதன் தான் தாவீது. தைரியமா தேவ சமூகத்துக்கு போறான். கலங்கல, பயப்படல. ஐயோ எல்லாம் வாஸ் அவுட்டு. கூட இருந்தாலும் கல்லை தூக்கிட்டான். பெலிஸ்தர் நம்மளை துரத்தி விட்டான். சவுலு துரத்திக்கிட்டு இருக்கிறாரு. மனாந்தரத்தில் என்ன வாழ்க்கை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் பயப்படலை, கலங்கலை. பாருங்க எங்க போறான்? தன்னை நடத்துகிறவர் யார் என்று அவனுக்கு தெரியும். நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று நீங்கள் அறிந்தீங்கன்னு சொன்னா, அவரோடு இருந்து பழகிட்டீங்கன்னு சொன்னா, அவரோடு உறவாடி பழகிட்டீங்கன்னு சொன்னா, அவர்கிட்ட போய் பழகிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த அனுபவம் தான் வரும். தாவீதுக்கு அதான் வருது எப்பவுமே.
ஹலோ, நம்ம ஆளுக்கு என்ன வரும்? இந்த மாதிரி சூழ்நிலையில் வேறு மாதிரி எண்ணங்கள் தான் வருது. இவனை பிடிக்கலாமா, அவனை பிடிக்கலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இதை செய்து பார்ப்போமா, அதை செய்து பார்ப்போமா. சனகரிப்பு ராஜா அவ்வளோ மிரட்டுறான், அவ்வளோ பெரிய கூக்குரல் ஏறுறான். எசேக்கியேல் ராஜா கொஞ்சம் கூட பயப்படாமல் தைரியமாக இருக்கிறான். காரணம் என்ன? தேவன் அவனோடு. சொல்லுங்க, காரணம் என்ன? தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இவனுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை, மனுஷனுக்கு பயப்பட தேவையில்லை. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். எதுக்குமே பயப்படக்கூடாது. பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே போக முடியாதான். ஹலோ, சும்மா இதுக்கு எடுத்தால் பயந்துட்டு இருக்கிறாள், எங்கே போய் சேர முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கே போய் சேர முடியாது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் இருந்து நம்ம விடுதலையாக வேண்டும்னா எங்க போகணும்? தேவனுடைய சத்தமா தேவ சமூகத்துக்குள்ள நீங்க அவரோடு கூட இருக்கும்போது இந்த பயம் உங்களை விட்டு தானா விலகி ஓடும். ஆமென். நல்ல ஜோரா கையை தட்டி சொல்லுங்க பாப்போம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? எதை குறித்து நமக்கு என்ன வராது? பயம் வராது. அடுத்த காரியம் வாசிக்க பார்ப்போம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்றார். சில நேரம் நம்மளை மோதிட்டு போயிடுறாங்களே. இந்த பக்கம் வர பிரச்சனையும் மோதிட்டு போயிடுது, இந்த பக்கம் வர பிரச்சனையும் மோதிட்டு தான் போகுது. நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிலே சில நேரம் அகப்பட்டுறோம், கொள்ளை நோயிலே சில நேரம் அகப்பட்டுறோம், பயத்தில் அகப்பட்டு கிடக்கிறோம். சில நேரம், நிறைய நேரங்களில் விசுவாசிகளாக இருந்தும் கூட இன்றைக்கு. அப்போ வலது பக்கத்தில் இடது பக்கத்திலையும், உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000. அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய வெள்ளமே உனக்கு எதிராக வந்தாலும் சரிதான், ஒண்ணுமே உன்னை அணுகாதுன்னு தான் வாக்கு தத்தம் இருக்கு. ஆமென். ஹலோ, ஒண்ணுமே உன்னை அணுகாது. அப்படிதான் தாவீது நிற்கிறாரு. அங்கே அவ்வளோ பெரிய போயிட்டான், இவெல்லாம் எதிர்த்து நிற்கிறான். எதுவும் அணுகாதுன்னு அவனுக்கு நம்பிக்கை தேவன் மேலே இருந்துச்சு. மோசேக்கு தேவன் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அல்லேலூயா. வெளியிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ காரியம் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்னா எதுவுமே நம்மளை அணுகாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டும், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய எதிரான நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள இருந்தீங்கன்னா அது ஒன்று அணுகாது. சில நேரம் தாக்கிட்டு போகுதுன்னா என்ன காரணம்? சொல்றதுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? உலகத்தா மாதிரியே நம்ம தாக்கப்படுறோம்னா என்ன காரணம்? அவரோட இல்லை பிரியமானவர்களே, ஜபத்தில் இல்லை, வேத வாசிப்பில் இல்லை. அவர் விரும்புகிற வாழ்க்கை தான் அவரோடு இருக்கிற வாழ்க்கையே. தெரியுங்களா? அவரோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு பைபிளை படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிற வாழ்க்கை இல்லைனாலும் வேஸ்ட்டு தான். சொல்றது விளங்குதாங்க பின்னாடி? நான் பெருசாக ஜெபம் பண்ணுறேன், அல்லேலூயா சொல்கிறேன், இதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர் விரும்புகிற வாழ்க்கை, அவர் எதிர்பார்க்கிற ஜீவியம். அதான் சொன்னேன் போன தடவை சொன்ன, இவ்வளோ பெரிய ஜிப்பா போட்டால் பரிசுத்தவான் கிடையாது, அப்படியே ஒரு கட்ட குரலில் பேசிட்டா பரிசுத்தவான் கிடையாது, பைபிளை தூக்கி அக்கில் சொருகிட்டா பரிசுத்தவான் கிடையாது. ஜீவியத்திலே பரிசுத்தம் இருக்கும்போது உன்னை எதுவும் அணுகாது. கர்த்தர் கூட இருந்துருவாரு. ஆமென். இந்த ரகசியத்தை விசுவாசிகள் திருச்சபை அறிந்து கொண்டா போதும், நாம் எப்படி ஓடிடலாம்? வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். நம்ம ஜீவியத்தில் சரியான வாழ்க்கை இருந்துட்டா எதுக்குமே, எந்த இதுக்குமே நம்ம எதுக்கு இடமே கொடுக்க மாட்டோம். கர்த்தர் தான் எனக்கு. சொல்லுங்க கையை உயர்த்தி. நீங்க அப்படி வாழ்ந்தா யாருங்க இருப்பா கூட? தேவன். சொல்லுங்க சத்தமா. அவர் கூட இருக்கும் போதுங்க எது உன்னை அணுகும்? ஆமென். எதுவுமே உன்னை அணுகாது. உன் பக்கத்துல 1000 பேர், 1000 வரட்டும், வலது பக்கத்துல 10,000. ஆனா நம்மால் என்ன சொல்றான்? இந்த பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை வந்துருச்சு, இது என்ன தாக்கிட்டு போயிடுச்சு, அது என்ன அணுகிட்டு போயிடுச்சு. காரணம் என்ன? சபைக்கு வந்தேன், இயேசுவை விசுவாச்சு, சபைக்கு போனேன், சொந்தக்காரன் பார்க்குறான் ஒரு மாதிரி. காரணம் இங்கே நீ ஆண்டவர் விரும்புகிற மாதிரி கர்த்தருக்குள்ளே நம்ம வரல. சொல்லுங்க அல்லேலூயா. ஏதோ வந்து உட்காந்து நம்ம என்ன ஏதோ அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆவியானவர் தான் தெளிவாக இடைப்படுகிறார். இப்போ கூட நம்ம என்னதான் கேட்டாலும் என்ன செய்வோம்? ஹலோ, பழக்க தோஷத்தை நம்ம விடவே மாட்டோம். அதான் ஜென்ம சுபாவம்னு சொல்லுவாங்க. இது சுபாவம், இது பழக்கம். முடிச்சோன்னு என்ன பண்ணுவோம்? பைபிளை மூடி வச்சுட்டு இறங்கி போகும்போதே ஏதாவது சண்டை போட்டு போவோம். சொல்லுங்களேன். இறங்கி போகும்போதே ஏதாவது திட்டிட்டு போவோம். வீட்டுக்கு போகும்போது ஏதாவது சண்டை போடுவோம். அங்கே போனோன்னு நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவோம். சொல்கிறது புரியுதுங்களா? டிவி, இந்த டிவி நீ போடாத, அதை நீ போடு, இதை தான் நான் பார்க்கணும், அந்த நாடகத்தை தான் பார்க்கணும், எனக்கு செல்ல கொடு, உனக்கு செல்ல கொடு. ஹலோ, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு கிடையாது. அப்போ கர்த்தரோடு இருக்கிற அனுபவமா அது?
அப்போ அதை மாற்றிக்கொள்ளணும். இந்த இப்படிப்பட்ட சுபாவங்களை, மாம்சீகமான இப்படிப்பட்ட குணாதிசயங்களை மாற்றி ஒரு ஆவிக்குரிய சுபாவம், அது தேவனுக்கேற்ற குணாதிசயத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். ஆமென். இதுதான் தொடர்ந்து ஒரு படியிலே நீங்கள் ஒப்பு கொடுக்க தான் தொடர்ந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி சொல்லுங்க. கையை தட்டிட்டு போகிற ஆளாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ளணும்னா இயேசுவின் இடத்துல இன்றைக்கே அவர் அற்புத அடையாளங்களை செய்கிறவர் தான். ஆமென். அற்புத அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். எல்லா பாதுகாப்பை கொடுத்து எல்லா பகுதியிலையும் நம்ம தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியத்துக்குள்ளே நீங்களும் நானும் வரணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் 1000, வலதுபுறத்தில் 16,000 விழுந்தாலும் என்ன செய்யாது? அணுகாது. நம்ம அணுகாது. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் பாருங்க, அதான் அடுத்தது 10 சொல்றாரு, ஆகையால் பொல்லாப்பு பொல்லாப்பு உனக்கு நேரிட. அதெல்லாம் சொல்லிட்டு தான் வராரு. ஆகையால் அப்படின்றாரு. நம்ம எடுத்தோன்னு என்ன பண்ணுவோம்? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு கூட விட்டுருவோம். நிறைய பேர் வாதை உன் கூடாரத்தை அணுகாது போட்டு அடிச்சு மாட்டிக்குவோம் வீட்டில். ஹலோ சொல்லுங்க. ஹல்லேலூயா. பொல்லாப்பே உன் வாழ்க்கையில் வராதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வாதை உன் கூடாரத்தை உன்னை தொடவே தொடாது. ஆமென். உன் கூடாரத்தை தொடாது. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்தால் என்ன ஒரு பாஸ்டர் ரொம்ப அழகாக சொல்லுவார். நிறைய பேருக்கு வந்தால் என்ன செய்யுது? உலகத்தானுக்கு வந்தால் வாரிட்டு போயிடுது. நமக்கு வந்தால் விசிட் பண்ணிட்டு தான் போகும். கரங்களை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். பாஸ்டர் அழகாக சொல்லுவார். நமக்கு வந்தால் என்ன பண்ணிட்டு போகும்? விசிட் பண்ணிட்டு தான் போகும். லேசாக டச் பண்ணிட்டு தான் போகும். உலகத்தானுக்கு வந்தால் என்ன பண்ணிட்டு போயிடும்? நம்ம கத்தரோடு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆமென். அந்த சுவடே இல்லைங்க உங்களுக்கு. அற்புதமா கத்தர் நம்ம சரீரத்தை ஆசீர்வதிச்ச ஒரு நடத்தை நம்மளோடு இருக்கும்போது அது அணுகாது. அவர் கூட இருக்கும்போது எல்லாம் ஓடிடும். ஆமென். சொல்றது விளங்குதாங்க? ஹல்லேலூயா. ஆகையால் அப்படின்னு அங்கதான் வராரு அவர். கீழே சொல்லும்போது அடுத்து ஒரு காரியம் சொல்றாரு, வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சத்தமா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமா, தேவன் நம்மை பாதுகாக்கிறவர் பாருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் தேவன் யாரை கொண்டு பாதுகாக்கிறாரா? தம்முடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் உங்களை என்னை பாதுகாக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம போகிற வகிற எந்த இடத்திலும் சில நேரம் இந்த பாதுகாப்பு நம்மளை விட்டு மிஸ் ஆகுது, தவறுதுன்னா காரணம் என்ன? கர்த்தரோடு இருக்கிற பிரசன்னம் விலகி இருக்கும்போது தான் சாத்தான் நம்மளை தாக்க முயற்சிப்பான். சொல்றது புரியுதுங்களா? சில நேரம் எவ்வளவு பலமாக நம்ம பாதிக்கப்பட்டு விழுந்தா கூட ஒரு சேதம் இல்லாமல் எழுந்திருச்சிருப்போம். கரங்களை வைத்து சத்தமா ஹல்லேலூயா. 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 சில பேர் சின்ன காரியத்தை கூட நம்ம எப்போவுமே என்ன செய்துகிட்டே இருப்போம்? பெருசுபடுத்திக்கிட்டே இருப்போம். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். சொல்லுங்களேன். ஆமென். எனக்கு அதான் சொன்னேன், இந்த ஒரு வாரமாக தூக்கம் இல்லை, இந்த மாதிரி காரியங்கள்னால 140 இருக்கிற ப்ரெஷர் 160 இருக்குது. உடனே அந்த செக் பண்ணுற ஒரு பொண்ணு சொல்லுது, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்ச்சு. நான் திரும்பி இருதயத்தில் சொல்லிட்டு வந்தேன், இயேசு நாமத்தில் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவான்? தம்பட்டா தூக்கி தலையில் வச்சுக்குவான். எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு, எனக்கு சுகர் வந்துருச்சு. சொல்லுங்க. ஆமென். எது வந்தாலும் எனக்கு இல்லைன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா. ஹல்லேலூயா. இல்லையா சொல்லுங்க. அதான் விசுவாசமா அறிக்கிட்டு வரணும். நம்ம ஆமென். எது வந்தாலும் என்ன செய்யணும்? இல்லை, கர்த்தர் என்ன பாதுகாத்துருவார், நம்மளை நடத்திடுவார். சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஆமாம். அப்படி பெருசுப்படுத்துறது. சில பேர் பாருங்க, ஒன்றுமே இல்லாத ரொம்ப பெருசுப்படுத்துவாங்க. பெருசாக பேசி அது பெருசு. தேவனுக்குள்ளே இருக்கிற நமக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப இந்த சரீர பாடி தாங்காமல் சில வேதனைகள் வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் கொஞ்சம் நம்ம அதை கொஞ்சம் வெளியில் லேசாக காட்டணும். லேசாக காட்டும், தானாக அது காட்டும். சொல்கிறது புரியுதுங்களா? இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது? சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கும். ஆமென். கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாதெல்லாம் சில பேர் என்ன செய்வாங்க? பெருசுபடுத்துவாங்க. அப்படியே அது எப்போவுமே அது உன்னை பெருசாகவே அது நல்லா நீ இப்போ ரொம்ப விரும்புகிற போல தெரியுதுன்னு நல்லா உனக்கு டென்ட் அடித்து உன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறோம். சொல்லுங்க. சொல்கிறது புரியுதுங்களா? என்ன பண்ணோம்? நல்லா விரும்புகிற போல தெரியுதுன்னு சொல்லி என்ன பண்ணோம்? டென்ட் அடித்து உட்காந்துக்கும். உனக்கு போவே போகாது. நீ விரும்புனா தானே போகும். சொல்லுங்க சத்தமா. எனக்கு இல்லை, எனக்கு வேணான்னு சொன்னாதான் என்ன செய்யும்? அது நம்மளை விட்டு போகும், நம்மளை விட்டு ஓடும். நம்ம அதை விரும்புனா என்ன செய்யும்? சொல்லுங்க. நல்ல கையை உயர்த்தி
சில பேர் பிள்ளைகள் வந்து பெற்றோர்கிட்ட அப்படி ஒரு செய்கையை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் மனைவிகள் தங்களுடைய கணவர்கிட்ட இந்த மாதிரி செய்கையை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. வேலை ஸ்தலத்தில் முடியலன்னா சில ஓனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே சலுகை பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு எப்போவுமே இந்த மாதிரி பலவீனமாகிற மாதிரியே செய்கையை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. படிக்கிற பிள்ளைங்க டீச்சர்ஸுங்க ஏதோ ஒரு சில நேரம் அவங்க பலவீனமாக இருக்குதுன்னு ஆறுதல் படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கலேன், அந்த செய்கை அதிகமாக காட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஹலோ, சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த காரியமெல்லாம் நம்ம காட்டவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? சின்ன விஷயத்தை நம்ம பெருசாக காட்டவே கூடாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். தம்முடைய தூதர்களை கொண்டு எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவர் சமூகம் நம்மோட வந்துட்டே இருக்கும். அவருடைய தூதர்களை கொண்டு என்ன செய்கிறார்? நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அடுத்து, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆமென். என்ன செய்வாய்? சாத்தானை என்ன செய்வாய்? மிதித்து போடுவாய். சொல்லுங்க, என்ன செய்வாய்? மிதித்து. அவன் தானே மிதிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். ஹலோ, நிறைய நேரம் சொல்றது புரியுதா இல்லையாங்க? ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே நாம் அவனை சாத்தான் என்ன செய்வோம்? சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். அப்படிதான் சொல்லப்படுது. அவரை மிதிச்சுட்டார் அவர், இல்லைங்களா? மிதிச்சவர் என்ன பண்ணாரு? நம்மகிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். ஆமென். நீ அவனை மிதிச்சே இந்த உலகத்தில் வெற்றியோடு நீ வாழ்ந்துட்டே இருக்கலாம்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்களாமா நல்லா தட்டி? உன்னை நஷ்டப்படுத்துறவன், உன்னை பாதிக்கிறவன், உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவன், உன் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறவன், உன் சரீர சுகத்தை கெடுக்கிறவன், உன் குடும்பத்தில் உன்னை நிம்மதி இல்லாமல் ஆக்குறவன், உன்னை பயமுறுத்துறவன், உன்னை வேதனைப்படுத்துறவன், உன்னை பாவத்தில் தள்ளுறவனை என்ன செய்ய? சொல்லுங்க ஏங்க. ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம் நம்மகிட்ட ஒரு சின்ன பழக்கம் இருக்குது அப்படின்னா கூட, ஒரு கசப்பு ஒருத்தர் மேலே வைக்கிற, ஒரு வைராக்கி வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா கூட, சில பேருக்கு அந்த பழக்கம்லாம் போகாது பாருங்க. அப்போ அதை என்ன செய்யணும்? இது தேவனுக்கு பிடிக்காத பழக்கம். அதை தூக்கி போட்டு காலில் மிதித்து கிறிஸ்துவின் குணாதிசயத்தை நமக்குள்ளே கொண்டு வரணும். ஆனால் நம்ம அந்த குணத்தை வச்சுட்டே இருக்கிறோம்னா என்ன ஆகுது? அவன் தான் நம்மளை மிதிச்சுட்டு இருக்கிறான், நாம இன்னும் அவனை மிதிக்கல. சொல்றது புரியுதாங்க? ஹலோ, ஆமென். அடுத்தவங்களை சிநேகிக்க முடியல, அடுத்தவங்க மேலே அன்பு பாராட்ட முடியல, வைராக்கி இருக்கு, இன்னும் கசப்பு இருக்கு, கோபம் இருக்கு, பொறாமை இருக்கு, பகைமை இருக்கு, விரோத தன்மைகள் இருக்கு. ஹலோ, சொல்றது புரியுதுங்களாங்க? இதெல்லாம் மனுஷனுக்குள்ள இருந்து இதெல்லாம் விடுவிக்க தான், இதுல இருந்து விடுதலையாக்க தான் தேவகுமாரன் அனுப்பி சிலுவையில ஜீவனை கொடுக்க வைக்கிறார். இன்னாட்டி எதுக்கு அவர் வரணும்? சொல்றது புரிய மாட்டேங்குது. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்ப இந்த காரியங்களை, இந்த ரகசியங்கள் எல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுட்டா சாத்தான ரொம்ப ஈஸியா நம்ம ஜெயித்து உலகத்துல வெற்றி உள்ள வாழ்க்கை. ஆமென். சில பேர் சரியா கேட்க விரும்பல. ஏன்னா அவங்க இன்னும் என்ன பண்ண விரும்புறாங்கன்னா, உலகத்துக்குள்ளேயே வாழ தான் விரும்புறாங்க. மனசு அங்கேயே தான் இருக்குது. இப்போ நான் ஆவியில் பேசும்போதே சிலது தெரியுது. ஆனால் வெளியில் போனோன்னா அவங்க ஆரம்பிக்கணும் வெளியில். அப்போ இந்த வசனத்தை கேட்டு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு இருதயம் பக்குவப்பட மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இல்லைங்க, நான் வெளியில் போனோம் மறுபடியும் என்ன பண்ணோம்? செல்லை நோண்ட தான் செய்யணும், டிவி நோண்ட தான் செய்யணும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் ஜாலியாக பேச தான் செய்யணும், எங்காவது போய் ஊர் சுற்ற தான் செய்யணும், எனக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் நான் செய்துட்டே தான் இருக்கணும். இல்லையா? சொல்லுங்க. அப்போ தேவ பயம், அந்த வார்த்தை கேட்டு இப்படி ஆண்டவரோடு இருந்து நம்ம இப்படி ஒரு பாதுகாப்போடு வாழ்ந்து ஆண்டவரோட வரிக்கு நம்ம போய் சேரணும் அப்படின்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டு நான் மாற விரும்புகிறேன் அப்படின்றவங்க நல்ல ஜோரா கரங்களை தட்டி சொல்லுங்க. சாத்தான நம்ம மிதிக்க விரும்புகிறோமா? ஹலோ, நம்ம மிதிக்க விரும்புகிறோமாங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம். இந்த பாதுகாப்பு, இந்த சங்கீதத்தில் இருக்கிற இந்த பாதுகாப்பு ஃபுல்லாக நமக்கு தேவைன்னா அவரோடு கூட இருப்பது தான். ஸோ ஹல்லேலூயா. அநேக நேரம் இந்த பாதுகாப்புலாம் எனக்கு கிடைக்காம போகுது, இல்லாமல் போகுது அப்படின்னா அவரோடு கூட இல்லாமல் போவது தான் காரணம். சொல்றது விளங்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு தெளிவாக நம்ம ஆண்டவருக்குள்ள, ஆண்டவரே நான் உங்களோடு இருக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கு ஆண்டவர் நான் ஜெபிக்கும் போது என்னோடு தெளிவாக இடைப்பட்ட காரியம் தான். ஆமென். உங்களோடு இருந்து நான் உங்களோட வாழ விரும்புகிறேன், உங்கள் சமூகத்துக்குள்ளே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை, அதான் அந்த அற்புதத்தை அவர் செஞ்சாருன்னா தேவன் செஞ்சாருன்னு சொல்லி நீங்கள் வந்து ஜீவனோடு சாட்சி சொல்ல வரலாம். ஆமென். அல்ல, வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சுவார். ஒப்பு கொடுக்கும் போதே நடக்கும். ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ வாழ அவரோட நெருங்க அந்த அற்புதங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும்.
சொல்லுங்களேம்மா, கரங்களை உயர்த்தி. விளங்குதா? சத்தியம் புரியுதாம்மா? அப்போ நீங்கள் வந்து சொல்லுவீங்க, என் பெரிய மாற்றம் ஆண்டவரோடு இருக்க என் வாழ்க்கையில் மாற்றம் வந்துட்டே இருக்குது. பாதுகாப்பு பக்கத்தில் 1000 வருது, பலது பக்கத்தில் 10000 வந்தாலும் ஒன்று காணா போகுது, எதுவுமே அணுகிறது இல்லை. பயம் எனக்குள்ள நிறைய இருந்துச்சு, ஓடி போச்சு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். ரீபாலாபா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லா வார்த்தைக்கு அப்படியே கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். இந்த வார்த்தைக்கு நேராக என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிற ஆண்டவரே, அல்லேலூயா.